இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தூக்கியிருந்தேன். அப்போ ஒரு ரீல்ஸே என் கண்ல பட்டுச்சு. அந்த ரீல்ஸை நெறைய பேர் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பில்ல. அந்த வீடியோவ நெறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா நியூஸ் சேனல்லயே அதிகமா கவர் பண்ணல. நியூஸே மாதிரியான ஒரு சில சேனல்ல தான் அந்த செய்திய போட்டிருந்தாய்ங்க. அத நான் இன்ஸ்டாகிராம் தான் பார்த்தேன். என்னன்னு போய் பார்க்கல, அந்த 9ஆம் வகுப்பு மாணவி அந்த பொண்ணு வந்து ஆசிரியரால் ஏற்பட்ட அந்த தொல்லையால தீக்குளிச்சிருக்காங்க. சொல்லு தங்கம். இங்கிலீஷ் மிஸ் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டே போகும்போது தலையை வலிச்சு சீவிட்டு போனேன். வலிச்சு சீவிட்டியே நீ கிளவியான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எல்லாருமே சிரிச்சாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து காய்ச்சல் வரல வேணும் உனக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த அந்த வாரமே வந்து பேசிக் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த மிஸ் பொறுமையாக சொல். அந்த மிஸ் வந்து என்னை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸில் வச்சு என்னை வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க கூட உட்கார வச்சு எழுத வச்சாங்க. ஆனால் நான் ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. மேக்ஸ் சாரே சொன்னார் நான் அப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் அப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்க. என் லிஸ்ட்டில் இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மிஸ் நான் 2 days லீவ் போட்டேன். 2 days லீவ் போட்ட உடனே செகண்ட் டே போனேன். அப்போ வந்து எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நான் எழுதலைன்னு சொன்னேன். அதுக்கு வந்து என்ன முட்டி போட சொல்லி நீயே அவனை ஏமாற்றிக்கிறேன்னு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி என் எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணத்துலேயே அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4-5 தடவை அரைஞ்சாங்க. எல்லாருமே பார்த்தாங்க என்ன. அதுக்கப்புறம் சயின்ஸ் மிஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ நல்லாவே படிக்கலை, போன தடவையை விட இந்த தடவை மார்க் கம்மி, உங்கள் அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ. அதனால தான் நான் சின்ன காயமாக நடக்கும்னு நினச்சி பண்ணேன். அம்மா ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு. அது எவ்வளோ பெருசாகுன்னு எனக்கு தெரியல. இவங்க இங்கிலீஷ் மிஸ் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி. இறக்கும் தருவாயில் அந்த 9ஆம் வகுப்பு மாணவி அந்த குழந்தை அந்த பொண்ணு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்லாம் பார்த்து இது வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஆசிரியர்களுக்கு பணியிடை நீக்கம், பணியிட மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்காத ஒரு நல்ல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஆசிரியரால் இன்னும் ஏதாவது மாணவ மாணவிகளுக்கு மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இந்த ஏதாவது நடந்திருக்கா என்ன ஏதுங்கிறதையும் விசாரிக்கணும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கும் அது வந்து சொல்லணும். ஆசிரியர்கள் வந்து இப்படி பண்ணால் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், நீங்கள் தவறாக எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் மாரி எடுத்து சொல்லணும்.